பாக்கியாவை ஈஸ்வரி ஆல்ரெடி தன்னோட வார்த்தைகளால் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கஷ்டத்தில், அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி அங்கே சுதாகருமே வந்து பாக்கியா மேலே தப்பு இருக்க மாதிரியே அப்படியே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஈஸ்வரி இன்னும் கோவத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுதாகருக்கு அவங்களோட பிஏ கால் பண்ணி, சார் இப்போ அந்த கவுன்சிலர் தன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்குமே மினிஸ்டர் மூலியமா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம மினிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த பிரச்சனை ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் சார். நான் வேணா அவங்க கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்க, ஆனா சுதாகரோ இல்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிக்கிட்டு பாக்கிய கிட்டயே வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் என்னோட பிஏ கால் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த கவுன்சிலர் இந்த விஷயத்த தன்னோட ஈகோ பிரச்சனையை எடுத்துக்கிட்டானாமா. அதனால அவன் மினிஸ்டர் மூலியமா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கானா. சோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா அது இருக்க போகுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான பாக்கியாவும் இப்ப நம்ம அதுக்கு என்னதான் பண்ண முடியும்னு கேட்க, ஆனா சுதாகரோ கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன். ஏன்னா என் சம்மந்திக்கு நான் இதை கூட பண்ணலன்னா என்ன, ஆனா சம்மந்தி இதுக்கப்புறமாவது அந்த ஹோட்டல்ல தயவு செஞ்சு மூடிட்டு நீங்க வேற ஏதாவது வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். இது என்னோட அட்வைஸ் மட்டும்தான். நீங்க அதை கேட்டாலும் பரவாயில்ல, கேட்கலனாலும் பரவாயில்ல. நான் ஏதோ ஒரு அக்கறையில சொன்னேன். ஏன்னா ஒருவேளை நான் கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்த்தே வச்சாலும் அந்த கவுன்சிலர் இந்த விஷயத்த சாதாரணமா விடுற மாதிரி தெரியல. அதனால மறுபடியும் பிரச்சனை கொடுக்கதா வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நீங்க எப்பவும் என் பேச்ச கேட்க மாட்டீங்க, நான் என்ன சொன்னாலும் தப்பா தான் நினைப்பீங்க. இந்த விஷயத்தையும் நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வக்கீல் மூலியமா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால என்ன விஷயம் நடந்துச்சுன்றத நீங்களே அவங்க கிட்ட வந்து டைரக்டா சொன்னா நல்லா இருக்கும். நான் என் வக்கீல உங்களுக்கு கால் பண்ண சொல்லி சொல்றேன். அதனால அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம செல்லி என்ன சீக்கிரமா வெளியெடுத்துடலாம். இனியாமா நீ இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயே தங்கிட்டு வாமா. ஏன்னா இங்க எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்கல்ல, நீயும் அங்க வந்து நிம்மதியா சாப்பிடவும் தூங்கவும் மாட்ட. அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு வா. நித்தி நீ வேணா கூட இருந்துட்டு வாப்பா. இல்லப்பா இருக்கட்டும்பா, நான் உங்க கூட வந்துடுறேன்ப்பா. நிதிஷ் அப்பா தான் சொல்றல, இனியா கூட இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதோ கண்ணை காட்டுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நிதிஷும், சரிப்பா நீங்க சொல்றீங்கல்ல, நான் இங்கே இருக்கேன். நீங்க வேற ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல, நீங்க அந்த வேலையை பாருங்க. நான் இங்க ஏதாவது உதவினா என்னன்னு பாத்துக்கிறேன். சுதாகரு சரிப்பா பாத்துக்கோ. இங்க பாருங்க, என்ன விஷயம்னாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. சம்பந்தியம்மா என்கிட்ட உதவி கேட்கறதுல இப்பயாவது தயங்காம இருங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுதாகர் அங்க இருந்து கிளம்ப, அப்போ கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் கூலானதுக்கு அப்புறமா நிதிஷ் சுதாகருக்கு கால் பண்ணி, அப்பா என்னப்பா செல்லியனை நம்மளால கூட வெளியே எடுத்துட்டு வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோமா என்ன? நம்ம என்ன அவ்வளோ கம்மியாவா இருக்கும்? நம்ம ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, யாருனாலும் நம்ம பேச கேட்பாங்க. மினிஸ்டர்லாம் நமக்கு ஒரு ஆளா? ஆனா நீங்க என்னப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நமக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்குன்றத காட்டுறதுக்கான ஒரு சான்ஸா நான் இதை நினைச்சேன். ஆனா நீங்க என்ன என்னோட சம்பந்தி வீட்டுல இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களேன்னு கேட்க, ஆனா சுதாகரும் இங்க பாரு, நீ புரியாம பேசாத. எனக்கு எப்போ எதை பண்ணணும்னு நல்லா தெரியும். அந்த பாக்கியா என்கிட்ட எவ்வளவு கெத்தா திமுறை நடந்துக்கிட்டா, அந்த கெத்தையும் திமுறையும் அடக்கிறதுக்கான ஒரு சான்ஸா தான் நான் இதை பாக்குறேன். என் பிஏ அப்பவே சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவே இந்த பிரச்சனையை முடிச்சிடறேன்னு. ஆனா நான் அப்படி ஒன்று இந்த பிரச்சனையை ஈஸியா தீர விட மாட்டேன். அவளா வந்து என்கிட்ட கெஞ்சணும். அவளோட திமுறை எல்லாத்தையுமே மறந்துட்டு என்கிட்ட என் பையனை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நான் அந்த செடியனை வெளியே கொண்டு வரேன். ஏன் ஒருவேளை அந்த கவுன்சிலரே மனசு மாதிரி அந்த கேஸையே வாபஸ் வாங்கினாலும் நான் இந்த கேஸை விட மாட்டேன். நானே அவனை இன்னும் கொஞ்ச நாள் உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கே ப்ரெஷர் கொடுப்பேன். ஏன்னா அந்த பாக்கியாவால நான் இதுக்கு முன்னாடி நிறையவே அவமானப்பட்டுட்டேன். ஏன் அந்த இனியா கூட தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னை எப்படியெல்லாம் பேசினா, நீங்க யாரும் கூட என்கிட்ட குரல வசதி கூட பேசினது இல்லை. ஆனா அந்த பாக்கியா என்னை எவ்வளோ கேவலமாலாம் பேசியிருக்கா தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட நிதிஷும் அவ்வளோதானாப்பா, நான் கூட ஏதோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல போலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல நீங்க பண்றதா பண்ணுங்கப்பா. இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய முட்டாளுன்றத நான் கூட தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஏன்னா அவங்க நான் கூட என்ன பண்ணாலும் சரி என்ன சொன்னாலும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணி ஜாலரா தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் பாக்கியா ஆண்டி உங்களை பத்தி எந்த உண்மையை சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலா இவங்களுக்கு தான் நிறையவே திட்டு விழுகுது. ஸோ இதுல இருந்தே நம்ம என்ன பண்ணாலும் இங்க கேட்க ஆளே கிடையாதுப்பா. நீங்க பண்றதா பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் நான் பண்றேன். ஆனா ஒரே ஒரு டவுட், என்ன எதுக்காக இங்கே இனியா கூடயே இருக்க சொன்னீங்க? எனக்கு இங்கெல்லாம் இருக்க பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு வீடாப்பா, நம்மளோட வீட்டு வேலைக்காரங்க கூட இங்கெல்லாம் தங்க மாட்டாங்க. நீங்க எதுக்காகப்பா இப்படி பண்ணீங்க? உடனே சுதாகரோ, நான் காரணம் இல்லாம என் பையனை போய் அந்த ஒரு பிச்சைக்கார வீட்டுல தங்க விடுவனா? என்ன காரணம்ப்பா? நீ அங்க இருந்தாதான் அந்த வீட்டுல இருக்கவங்க என்னெல்லாம் பண்றாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது விஷயம் எனக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம மருமகளை இதுக்கப்புறமாவும் அந்த வீட்டுல தனியா வருது எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. ஏன்னா
ஏன்னா அவ அவ அம்மா கூட சேர்ந்து நமக்கு மறுபடியுமே நிறைய பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் உன்னையும் அங்க தங்க வச்சேன். அது மட்டும் இல்லாம அந்த பாக்கியா எப்படியெல்லாம் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறான்றத நான் உன் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது கூடவா உனக்கு புரியல? அச்சோ அப்பா, இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. சரிப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் எங்கேயே கஷ்டமே பட்டாலும் இருந்து உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க இனியா வந்து செம்ம ஷாக்கோட, என்ன நிதிஷ் பேசிக்கிட்டு இருக்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க போறியா? உடனே ஷாக்கான நிதிஷ் உடனடியா, அப்பா நான் அப்புறம் பேசுறேன்னு காலை கட் பண்ணிட்டு இனியா கிட்ட, என்ன இன்ஃபர்மேஷன்? நான் அப்படி எதுவும் பேசலையே. இங்க பாரு நிதிஷ், நீ ஃபோனில் நான் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி என்ன இன்ஃபர்மேஷனை நீ கொடுக்குற, அது யாருக்கு கொடுக்குறன்ற டவுட்டில் தான் கேட்டேன். ஆனால் இப்போ நீ ஃபோனை கட் பண்ணும்போது, அப்பா நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ண. அப்போனா நீ அங்கிள் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்க. அங்கிளுக்கு நீ எந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிற? நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. இங்கே பாரு இனியா, நீ தேவையில்லாததுக்கெல்லாம் என்னை சந்தேகப்படுத. நான் பிஸ்னஸ் விஷயமா எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி நான் வேற என்ன பேச? நீ எதுக்காக இப்போல்லாம் என் மேலே இவ்வளோ சந்தேகப்படுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க. என்னோட குடும்ப பொம்பளைங்க யாரும் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. உனக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் எதுவுமே புரியவே மாட்டேன்றது. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீ உங்கள் அம்மா மாதிரி நடந்துக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கியோன்னு தோணுது. ஏன்னா உங்கள் அம்மா தான் வீட்டில் இருக்கவங்க யாரோட பேச்சையுமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு புது புது பிரச்சனைகளை மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்களையும் மாட்ட வச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீயும் பண்ண போறேன்னா தயவு செஞ்சு இப்போவே சொல்லிடு. எனக்கெல்லாம் இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கு இனியாவும், ஏன் நிதிஷ் நீ கூட அம்மாவை புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே அம்மா அண்ணா ஜெயிலுக்கு போயிருக்கிறதுக்கு நாம தான் காரணம்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. என் பாட்டியும் கூட அம்மாவை வார்த்தைகளால் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் அவங்கள புரிஞ்சிக்காம இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சு, ஆனா இப்போ முழுசா வேற மாதிரி தெரியுறீங்க. உங்களை பார்க்கும் போதே ஏதோ ரெண்டு ஆளை பாக்குற மாதிரி தெரியுது. திடீர்னு மாறி மாறி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நிதிஷ் மனசுக்குள்ளேயே, ஐயோ நான் வேற என்னோட சுயரூபத்தெல்லாம் இவகிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் போலியே. என் கோபத்தை முழுசா இவ பார்த்தா அவ்வளவுதான், ஒரே நாள்ல என்னை விட்டுட்டு ஓடிடுவா. அதனாலதான் இவ்வளோ நாளா நான் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட நடிப்பை என்னால கண்டினியூ பண்ண முடியலையே. சரி பாத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா இவளை சமாளிச்சுதான் நம்ம கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு, சோ சாரி இனியா, நான் ஏதோ டென்ஷன்ல, அதான் ஆஃபீஸ் டென்ஷன் சொன்னல, அந்த டென்ஷன்ல பேசிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நான் கோவத்துல டென்ஷன்ல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. நீ இவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி ப்ளீஸ், தயவு செஞ்சு அழாதையே. நீ அழுகிறத என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு காதல் வார்த்தைகளை கொட்ட ஆரம்பிக்க, இதை பார்த்த இனியாவும் லைட்டா தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கரெக்டா அங்க வந்த பாக்கியா ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில நிதிஷ் மறுபடியுமே இனியாவை சமாதானப்படுத்துறத பார்த்துட்டு அவங்க நிதிஷ இன்னுமே அதிகமா நம்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, என்னதான் மாமனார் அப்படி இருந்தாலும் மாப்பிள்ள நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களோட மனசு திருப்தி அடையுது. ஆனா என்ன பாக்கியாவுக்கு நிதிஷ் நாடகம் தான் ஆறாங்கன்ற விஷயம் இன்னும் புரிய வரல. அது மட்டும் புரிய வந்துச்சுன்னா அடுத்து பாக்கியா இந்த விஷயத்துல தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த பக்கம் கரெக்டா அங்க வந்த பாக்கியா உடனடியா உள்ள வந்துட்டு, இங்க பாருங்க கீழே சாப்பிட வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ள நீங்களும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்ல, இதை பார்த்த உடனே நிதிஷ், ஆண்டி நாங்க பேசினது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டீங்களா என்ன? அதுக்கு பாக்கியாவும், ஆமா கேட்டுட்டேன், ஆனா அதை நான் கேட்காத மாதிரி நடந்துக்கிறேன் சரியா? இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அதை நிதிஷ் ஹேண்டில் பண்ண விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பாரு இனியா, நீயும் எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் மாப்பிள்ளை கிட்ட கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்டு இருக்காத. மாப்பிள்ளை உன்னை நல்லபடியாக தான் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கும் 1000 டென்ஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே மண்டைக்குள்ளே போட்டுட்டு இருக்கும்போது நீ போய் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தா இப்படி தான் ஆகும். அதனால எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப, இதை பார்த்த நிதிஷும் பரவாயில்ல, இவங்க இப்போ பேசுறது கேட்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன, எங்க அப்பாவுக்கு இவங்க எதிரியா இருக்கனால எனக்குமே இவங்களை சுத்தமா பிடிக்கல. நானுமே சான்ஸ் கிடைக்கும் போது இவங்களை ஏதாவது ஒரு விதத்துல எங்க அப்பாவோட காலில் விழ வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சான்ஸ் இப்போ வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா என் அப்பாவை அவமானப்படுத்தினவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
இந்த இனியாவால தான் நான் இவ்வளோ ஸ்மூத்தா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம். போக போக இவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம கெத்தா நம்ம வீட்டில் இருக்க முடியும். என் அப்பா மாதிரி நானும் கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இவ என்ன முதல்ல மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு நம்பட்டும், அதுக்கப்புறமா நான் என் வேலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனத்தோட இனியாவை பார்த்துட்டு இருக்க. இனியாவும் என்ன நிதிஷ் என்ன வேணும், சரி வாங்க சாப்பிட போகலாமான்னு கூப்பிட, நிதிஷும் ஆஹா வா வா போலாம் அப்படின்னு டைனிங் டேபிளுக்கு போக. ஆனா அங்க இனியாவும் நிதிஷும் மட்டும்தான் டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துருக்காங்க. மற்றபடி வேற யாருமே வரல. முக்கியமா ஈஸ்வரியும் ஜெனியும் வரவே இல்லை. இதை பார்த்துட்டு இனியா பாக்கிய கிட்ட, என்னம்மா யாருமே சாப்பிட வரலையா, பாட்டி கூட வரல போலயே, அப்பா எங்க? உடனே பாக்கியாவும், அப்பா அதோ இப்ப வந்துருவாங்க, நான் அவங்கள கூப்பிட்டுட்டு தான் வந்தேன், அவங்க உன் பாட்டியை கூட்டிட்டு வராங்களாம். அதே மாதிரி ஜெனிக்கு நான் ரூம்லயே போய் சாப்பாடு கொடுத்துட்டேன். என்ன அவ என் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கா, அது எல்லாமே சரியாயிடும் விடு, ஏன்னா செலியன் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஜெனி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான், மற்றபடி அவ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பா என்னோட நிலைமையன்னு சொல்லிக்கிட்டே நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கா. நிதிஷும், ஆண்டி நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் ஆண்டி, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உங்களால எப்படி இவ்வளவு பிரமாதமா சமைக்க முடிஞ்சிச்சு? அதுவும் இத்தனை டிஷ் சமைச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு பாக்கியாவோ, எங்க வீட்டு மாப்பிள்ளை எங்க வீட்டுல இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதனால வீட்டு பிரச்சனையெல்லாம் என் மண்டக்குள்ள போட்டுட்டு அவங்கள பட்னியாக்க முடியுமா, அதனாலதான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சமா சமைச்சு வச்சிருக்கேன். உடனே நிதிஷும் லைட்டா காமெடி பண்ற விதமா, என்ன ஆண்டி இதையே கொஞ்சம் சொல்றீங்க, ஏதோ எனக்கு விருந்து வைக்கிற லெவலுக்கு இது இருக்கு, அப்போ நீங்க உண்மையாவே எனக்கு விருந்தெல்லாம் வச்சா எப்படி இருக்குமோ, அடடா அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாக்கியாவும், நீங்க எதுக்காக அதுக்கு காத்துட்டு இருக்கணும், என்னைக்கு உங்களுக்கு விருந்து வேணும்னு சொல்லுங்க, நான் முழுசா உங்களுக்கு சமைச்சு தரேன். அப்ப கரெக்டா அங்க வந்த ஈஸ்வரியும், ஆமா சமைச்சு தருவாளாம், சமைச்சு இவளால தான் வீட்டுல இருக்கவங்களோட நிம்மதி மொத்தமா போச்சு, இப்போ இவ விருந்து சமைச்சு தர போறாளாம். மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இவகிட்ட போயிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தேவையானதை பண்ணித்தரேன். இவெல்லாம் சும்மா வாயடிக்க மட்டும்தான் லாய்க்கி, மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டா. உடனே நிதிஷும், அப்படியே பாட்டி, அப்பனா நீங்களும் எனக்கு நல்லபடியா எல்லாத்தையுமே சமைச்சு தருவீங்க போலயே, சரி இன்னைக்கு நீங்க வீட்டுல என்ன சமைச்சீங்க, நீங்க சமைச்ச டிஷ் எதுன்னு சொல்லுங்க, நான் அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்க எனக்கு விருந்து சமைச்சு தரணுன்றத சொல்றேன்னு சொல்ல. இதை கேட்ட ஈஸ்வரியும், ஐயோ நான் சமைச்சேனா, மாப்பிள்ள தம்பி நான் எதுவுமே சமைக்கல, எங்க இங்க இருக்க கஷ்டத்துக்கு என்னால கிச்சனுக்குள்ள கூட போக முடியல, ஏன் சாப்பிட்றத பத்தி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஏதோ என் பையன் தான் டேப்லெட் போடணும், அதனால கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்ன அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தா. மத்தபடி என் பேரன் இதோ இங்க நின்றுட்டு இருக்காளே, இவளால ஜெயில இருக்கும்போது என்னால எப்படி இவ சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியும், அதனாலதான் ஏதோ வேண்டா வெறுப்போட இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை முறைச்சு பார்க்க. ஆனா நிதிஷும், என்ன பாட்டி பாக்கியா ஆண்டி அவங்களோட பையன் ஜெயில இருக்கும்போதே இவ்வளோ அக்கறையோட தன்னோட மாப்பிள்ளைக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா நீங்க எனக்காக என் மேல இவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு கூட சமைக்காம இருந்திருக்கீங்களே, போங்க நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரியோட பெருந்தன்மை எல்லாம் காலில் மிதிக்கிற அளவுக்கு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஈஸ்வரியும், மறுபடியுமே இதுக்கு காரணம் பாக்கியாதான்னு சொல்லிட்டு கடுப்புல, சரி சரி வா எனக்கு சாப்பாடு வை, இல்ல நீலாம் வராத நானே வச்சுக்கிறேன், கோபி அந்த சாப்பாடு எடுத்துதாப்பா, நீயும் உட்காரு, நீ உட்காந்து சாப்பிடு. கோபியும், இல்லம்மா எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்பி போறேன். பாக்கியா, இல்ல நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன். கோபியோ, இல்ல பாக்கியா பரவாயில்ல நீ சாப்பிடு, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன், இங்க பாருங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, நீங்க உட்காருங்க, உங்களுக்கும் நானே சேர்த்து பரிமாறுறேன். சரி பாக்கியா, ஓகே ஓகே எனக்கு கொஞ்சமா கொடு போதும். அதுக்கப்புறமா பாக்கியா எல்லாருக்குமே பரிமாறி முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்ட தட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த நிதிஷும், ஆண்டி நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இங்க கொஞ்சம் வேலை இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா நிதிஷும், ஆண்டி நீங்க பேசுறத வச்சு என்னால் சொல்ல முடியுது, என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அதனால தான் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, கரெக்டா? இங்கே பாருங்க எந்த பிரச்சனைனாலும் நம்ம உடம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கணும், முதல்ல நீங்கள் உட்காருங்க நானே உங்களுக்கு சாப்பாடு பரிமாறேன்னு சொல்லிட்டு நிதிஷே பாக்கியாவுக்கு ரொம்பவே நல்லவங்க மாதிரி சாப்பாடு எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த இனியா இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, பரவாயில்ல நிதிஷ் என்கிட்ட அப்பப்போ கோபமாகவும் அதிகாரமும் பேசுகிறாங்களே, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ரொம்பவே டவுட்டோட இருந்தேன், ஆனால் இப்போ அம்மா கிட்ட இவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறாங்களேன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நிதிஷ்க்கு ஃபோன் கால் வருது. இதை பார்த்த உடனே நிதிஷ் கொஞ்சம் பதட்டத்தோட, ஆண்டி எனக்கு முக்கியமான ஒரு வேலை விஷயமா ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, நான் போய் அதை பேசிட்டு வந்துட்டுமா, நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா? அதுக்கு பாக்கியாவும், போப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ போய் முதல்ல உன்னோட வேலையை பாரு. சாரி ஆண்டி, உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையுமே பரிமாறணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போது முக்கியமான வேலை அதனால தான் பாதியிலே போக வேண்டியதாக போயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன், ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே
போயிட்டே இருங்க, இதோ வந்துடுறேன்னு உடனடியாக அங்கேருந்து கிளம்ப இனியாவுமே நிதிஷ்க்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவங்களோட பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பாக்கியா கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே மூக்கு வேர்த்த மாதிரி வந்த ஈஸ்வரியும், இங்கே பாரு உன் பையனையே ஜெயிலுக்கு தள்ளிட்டு மூக்கு பிடிக்க இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை? நீலாம் என்னதான் அம்மாவோ, உனக்குலாம் அம்மாவே இருக்க தகுதியே கிடையாது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வருது. உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. உன்னோட முகத்தை பார்க்க கூட பிடிக்கலச்சி. உன்னை பார்க்கவே அருவெறுப்பா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கண்ணா பின்னாடி போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். பாக்கியா எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆனா அதுக்குமே ஈஸ்வரி, நான் இவ்வளவு திட்டுறேனே, உனக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? இப்படி சாப்பாடு தின்னுக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைன்னு கேட்க. ஆனா அதுக்கு பாக்கியாவும், ஏன் இதுக்கு முன்னாடி நீங்களும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்களே, அதுல உங்களுக்கு வெக்கமா இல்லை? இப்ப நான் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரு? அதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? இங்க பாருங்க, ஆல்ரெடி நான் செலியன் விஷயத்தால ரொம்பவே டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம என்ன இன்னுமே டென்ஷன் படுத்தாதீங்க. உங்களுக்கு என்னை இப்ப திட்டினா தானே உங்களோட மனசு நிறைவா இருக்கும். தாராளமா திட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு பதில் நான் பேசணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களை இதுக்கப்புறமா ஒரு பொருட்டா கூட மதிக்க கூடாதுன்ற முடிவோட இருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுக்கிட்ட பேசிலாம் என் டைமையும் என்னோட எனர்ஜியையும் நான் வேஸ்ட் பண்ணவே விரும்பல. ஏன்னா நான் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ சொன்னாலும் இன்னும் 100 வருஷம் ஆனா கூட உங்களால் என்ன சுத்தமா ஒரு பர்சன் கூட புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால நீங்க என்ன கத்தணுமோ அதை அந்த பக்கமா நின்று கத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரியை உதாசீனப்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து செலியனை யோசிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதனால ஈஸ்வரி செம்ம கட்டுப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் போன நிதிஷோ தன்னோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது, அப்பா இப்பதான் எனக்கு பிஏ கால் பண்ணாங்க. அவங்க மினிஸ்டர் கிட்ட ஏதோ பேசிட்டாங்க போலயே. அந்த மினிஸ்டரும் கவுன்சிலர் கிட்ட அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசிட்டாங்களா. அதனால அந்த கவுன்சிலரும் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கதா சொல்லி சொன்னாங்க. நீங்க இதை பத்தி பிஏ கிட்ட பேசுனீங்களாப்பா ஏதாவது? ஏன்னா நம்ம நினைச்சது இன்னுமே நடக்கலையே. அந்த பாக்கியா உங்களோட காலில் வந்து விலகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, அது இன்னும் நடக்காம எப்படி அந்த செலியன் வெளியே வரலாம்? அதனால நீங்க இந்த விஷயத்த என்னன்னு பாருங்க. உடனே அந்த பக்கம் இந்த சுதாகுரு, நான் பிஏ கிட்ட இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் தானே சொல்லியிருந்தேன். ஆனா ஏன் அவன் அப்படி பண்ணா? பிஏவும் நம்ம இந்த விஷயத்துல இருந்து விசாரிச்ச உடனேயே மினிஸ்டர் அதோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல நம்மளோட சம்பந்தி வீட்டுக்காரங்க தான் செல்லின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சொல்லாமலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களாம். உடனடியா நீங்க மினிஸ்டருக்கு கூட கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த கேஸ் வாபஸ் வாங்க வச்சா கண்டிப்பா நமக்கு அதுல எந்த ஒரு லாபமும் கிடையாதுப்பா. அதனாலதான் அவசரமா உங்களுக்கு நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்க ரொம்பவே கொள்ள வெறியோட ஒரு காளி ரூபத்துல இனியா நின்னுக்கிட்டு, ஆனா இதுதான் உங்களோட சுயரூபம்ல, அம்மா சொன்னது எல்லாமே சரிதான் போலயே. உங்களை மாதிரி கேவலமான ஆளு எனக்கு புருஷனா கிடைப்பாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலச்சி. உங்களை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்ப. ஆனா இதனால ரொம்பவே ட்ரிகரான நிதிஷோ, என்ன பார்க்க உனக்கு அருவெறுப்பா இருக்கா? உங்க அம்மா என் அப்பாவை அவமானப்படுத்தினதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது. ஆனா நீ என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு இனியோட கணத்துல பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. இதனால ஷாக்கான இனியாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிதிஷை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா நிதிஷ் இனியாவை அடிக்கும் போது அங்க கோபி வந்துட்டு அவங்களுமே கோவத்தோட நிதிஷ் கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. சோ கைஸ், இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது? நிதிஷோட சுயரூபத்தை ஒரு வழியா இனியா தன்னோட கண் கூடவே பார்த்துட்டாங்க. ஏன் இப்ப நிதிஷ் இனியாவை அடிக்கிறத கோபி கூட பார்த்துட்டதுனால அவங்க இதுல ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இனியா நிதிஷோட சுயரூபத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்களா? தன்னோட அம்மா இது நாள் வரைக்கும் சுதாகரை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தது இது எல்லாமே உண்மைன்றதை இனியாவது நிரூபிப்பாங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது? இல்லைனா சுதாகர் மறுபடியும் பிளான் போட்டு பாக்கியாவை தன்னோட காலில் விழ வைப்பாங்களா? அடுத்து செலியனுக்கு என்ன ஆக போகுது? ஒருவேளை நீங்கள்லாம் செலியனோட ஆட்டத்துக்கு இதுதான் ஒரு சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம பாக்கியா ஈஸ்வரியோட வாயை அடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுல முடியாம தோல்வியையே சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி ஈஸ்வரியோட திமிரு எல்லாத்தையுமே அடக்கிறதுக்கான பிளானை போட்டு கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? ஈஸ்வரியை என்ன சொன்னாதான் அடக்க முடியும்? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.